Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 553 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வெகேஷன் போறது ரொம்பவும் பிடிக்கும். வருடத்துல ஒரு தடவையாவது வெகேஷனுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருடைய மனசுலயும் லைட்டா இருக்கதாங்க செய்யுது. அப்படி உங்களுடைய ஆசை நிறைவேறி நீங்க ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு வெகேஷனுக்கு போயிருக்கீங்க. அந்த இடத்துல உங்களை வர வைக்கிறதுக்காக ஒரு பர்சன் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு பர்சன் ஒரு நார்மலான ஒரு பர்சன் கிடையாது, ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்லி லேட்டராக உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு நந்தினி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. நந்தினியுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குடும்பம். அவங்க அப்பா, அம்மா, நந்தினி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரத் அப்படின்ற ஒரு தம்பியும் இருக்கார். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இவங்களுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். ஸோ பெரியப்பாவுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் சித்தப்பாவுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய குடும்பமாக தான் வாழ்ந்து வராங்க. ஸோ எப்பயுமே இவங்க வருடத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு ஊருக்கு வெக்கேஷனுக்கு போயிடணும் அப்படின்றது ஒரு ரூலாகவே இவங்களுடைய ஃபேமிலியில் வச்சுருந்தாங்க. அப்படி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பொதுவாக இவங்க எப்படி ஒரு ஊரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவில் போகாத ஊர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே வருவாங்களாம். அதாவது டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பிளேசஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டே வருவாங்களாம். அதை வந்து குலுக்கல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்களாம். தேர்ந்தெடுத்துட்டு சரி இந்த வருஷம் இந்த ஊருக்கு வந்து நம்ம போவோம் வெக்கேஷனுக்கு அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து தான் இதை பண்ணுவாங்க. இது மெயினாக டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா நந்தினி, அவங்க தம்பி சரத், அதுக்கப்புறம் அவங்களுடைய கசின் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது வரைக்கும் போகாத ஊர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஊர் பேர் வந்து எழுதியிருக்காங்க. எழுதிட்டு ஒரு குண்டால போட்டு குலுக்குறாங்க. குலுக்கிட்டு நந்தினி நீயே எடுமா எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கப்பா. நந்தினியும் வந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க. சீட்டில் என்ன பேர் தரமா வந்திருக்கு, மணாலி அப்படின்னு வந்திருக்குங்க. ஸோ இந்த மணாலி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஹில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி மணாலிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ் ஆகட்டும் சரி, அங்கே இருக்கிற நிறைய வீடுகள் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளக்காரன் கட்டின பில்டிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் நிறையா இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய கிளைமேட் வந்து ரொம்பவும் ஹாட்டாக இருந்தது. ஸோ அவங்க சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸை வந்து தேடி போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மணாலி வந்து ஹில் ஸ்டேஷன் சில்லுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கிலாந்துடைய கிளைமேட்டும் இந்த கிளைமேட்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுக்காக அங்கே போய் செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாம் கட்டி அங்கே வந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டுமே வருது. இண்டிபெண்டன்ஸின் போது நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், எல்லா பிரிட்டிஷர்ஸும் வெளியே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தருவாயில் அந்த வீடோ இல்லை ஒரு மிகப்பெரிய மேன்ஷனோ கட்டி வச்சிருந்த அந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சொற்ப விலைக்கே வந்து இதை வந்து வித்துட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொற்ப விலைக்கு வந்து வித்துட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு சில பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் இந்தியாவிலே வந்து இந்தியன்ஸாகவே வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து டிசைட் பண்ணி அங்கேயே வந்து வாழவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் மணாலியோடைய ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இந்த ஃபேமிலிக்கு தெரியாது. தெரியாமலே இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி அங்கே போகலாம், அந்த பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டோம், போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியும் போயிடுறாங்க. மணாலிக்கு போய் இறங்குறாங்கப்பா. இறங்கின உடனே அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. பயங்கர பிரெத் டேக்கிங் வியூ. இவங்க போனது வந்து ஒரு பீக்
டூரிஸ்ட் சீசனில் வந்து போயிருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீக் டூரிஸ்ட் சீசனில் ஹோட்டல் கிடைக்கிறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ரொம்பவும் கஷ்டப்படணும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ப்ரையர் புக்கிங்கு அப்படின்றதெல்லாம் இருக்கா இல்லையானலாம் தெரியல. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் முன்னாடி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு ஹோட்டல் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹோட்டல் வந்து போயிருப்பாங்க. எங்கேயுமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸே அவைலபிள் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் ரிக்ஷா டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்ககிட்டலாம் கேட்கும்போது அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இங்கே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது மேடம், அது வந்து ஒரு 100 வருடம் பழமையான ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் இல்லைன்னா 2 ரூம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. இவங்க ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் போயிருக்காங்கன்னா இந்த நந்தினியோடைய ஃபேமிலி 4 பேர், அதுக்கப்புறம் நந்தினியோடைய கசின் பிரதர்ஸ் 2, கசின் சிஸ்டர்ஸ் 2, கிட்டத்தட்ட 8 பேர் வந்து போயிருக்காங்க. 8 பேர் இருக்கும்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அந்த ஹோட்டலில் கண்டிப்பாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிக்ஷா டிரைவர் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. அங்கே போயிட்டு கேட்குறாங்க, 2 ரூம்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு பெட்ரூம், ஒரு கப்புள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பெட்ரூம். இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரூம், அதாவது அந்த ஹோட்டலில் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரூம், ஒரு ஸ்வீட் ரூம். அந்த ஸ்வீட் ரூம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெட்ரூம் இருக்கும். அந்த ரூம் கூடயே இன்னொரு ரூம் வந்து கனெக்டடாக இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே இருந்தே இன்னொரு ரூமுக்கு வந்து போகலாம். அந்த ரூம்லேருந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அந்த மலை உச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் அப்படின்றாங்க. ஸோ வெளியே வந்து ஒரு சின்னதாக கார்டன் இருக்கும். கார்டனை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மலை, அதுக்கு கீழே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரூம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க வந்து கேட்குறாங்க எவ்வளோங்க, அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ, அந்த ரூமுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னுலாம் கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய மனசில் ஒரு பயம், என்னடா இது இவ்வளோ சூப்பரான ஒரு ரூம் கொடுக்குறாங்க, விலை ஜாஸ்தியாக இருக்குமோ, நம்மளால் பே பண்ண முடியுமோ அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் ரொம்பவும் ஷாக்கு, ஹோட்டல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. என்னடா இது இவ்வளோ பிரபலமான ஒரு ஹோட்டலே வந்து ஃபுல்லு, ஊரே ஃபுல்லு, ரூமே கிடையாது, இந்த ஒரு ரூம் தான் இருக்குது, அதுலேயும் ஸ்வீட் ரூமாக இருக்குது, அந்த ஸ்வீட் ரூமுக்கு இவ்வளோ கம்மியான விலை சொல்கிறாங்களே, நார்மலான ரூம் விலை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிடுறாங்க. செக்இன் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, வா நம்ம வந்து மணாலியை சுற்றி பார்க்கலாம், அப்படியே பொடி நடையாக போகலாம், டிஃப்ரெண்ட் இடங்களுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஷாப்பிங் பிளாசாலாம் இருக்கும் இல்லையா, அந்த கடைகள்லாம் இருக்கும், அந்த கடைகளுக்குள்ளெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க, ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2-3 குழுக்களாக வந்து பிரிகிறாங்க. எப்படின்னா நந்தினி வந்து அவங்க கசின்ஸு அவங்க கூட எல்லாமே வந்து பிரிஞ்சிடுறாங்க. நந்தினியோடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நந்தினியோடைய தம்பி சரத், இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக வந்து பிரிகிறாங்க. ஸோ இப்படி 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு ஷாப்பிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வயிற்ற கலக்கிறது. சரி டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபுக்கிட்டையும் பையன்கிட்டையும் சரத்கிட்டையும், டே நான் பக்கத்தில் டாய்லெட் இருக்கும், நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் அப்படியே அந்த கடையில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் சீக்கிரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ அம்மாவும் பையனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க, துணி கடைக்குள்ளே போகிறாங்க, அப்படியே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு, அதாவது சரத்துடைய அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எல்லாம் எதுவும் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாதுங்க. ஆனால் சரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எல்லாம் தெரியும். ஸோ இவங்க அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சுப்பா, சரிப்பா இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆகி பார்க்குறாரு. பார்த்தா ஒய்ஃபையும் காணும், பையனையும் காணும். ஏய் என்னடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கடையாக பக்கத்து கடை தேடுறாரு. கடையில் எங்கேயும் இல்லை. ஃபோன் வசதி கிடையாது, அந்த டைமில் செல்ஃபோன்லாம் அவங்க கிட்ட கிடையாது. எப்படிடா நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சுற்றி தேடுறாரு. ஐயோ இந்த பிளேஸு வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நந்தினி கிட்ட சொல்லியிருந்தோம், அந்த பிளேஸ்லேயே அது போய் நிற்போம், அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து லொக்கேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நிற்கிறாரு நந்தினி, அதுக்கப்புறம் அவங்களுடைய கசின் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அம்மாவையும் தம்பியும் காணோம், எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதட்டமாக இருக்க, இல்லைப்பா பதட்டப்படாதீங்க நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மார்க்கெட் ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் அவங்க எங்கே போனாங்க யாருக்குமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சரி ஒருவேளை ஹோட்டலுக்கே போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இவங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிட்டு பார்த்தா ஹோட்டலுக்கும் வரலங்க. இப்போதாங்க இப்போ எல்லாருக்குமே வயிற்ற கலக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய ஊரில் எங்கே போனாங்கன்னு எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது, சரி வாங்க உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குடுகுடுன்னு வெளியே ஓடி வரும்போது தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நந்தினியோடைய அம்மாவும் சரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டலை நோக்கி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் இவங்களுக்கு செம்ம ரிலீஃபு. அவங்க 2 பேரையும் ரூமுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு எங்கம்மா போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே போனோன்னே தெரிலங்க,
எப்படி வந்தோன்னு தெரில அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன நீ சொல்கிற, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம், அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் பிரசாதம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருந்தாங்க, ஒரு மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு கவுனெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த லேடி வந்து கோயில் பிரசாதம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரசாதம் சொல்லி நானும் வந்து வாங்கி சாப்பிட்டேங்க, பையனுக்கும் வந்து கொடுத்தேன். அது சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, கம்ப்ளீட்டாக வேற ஒரு லொக்கேஷனில் வந்து, அதாவது சுயநினைவு வரும்போது வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அந்த லொக்கேஷனில் வந்து சுற்றி முற்றி பார்க்குறோம், உங்களை யாரையுமே காணோம், எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஆட்கள்லாம் இருப்பாங்களே அவங்க கிட்டலாம் வந்து கேட்குறோம், அதாவது ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எங்கே உட்காந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரில. சரி, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் கிட்டலாம் இந்த மாதிரி நாங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம், எப்படி போகிறதுன்ற வழியெல்லாம் கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு இவங்க இருந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெஞ்சில் சைலண்ட்டாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவும் பையனும். ஸோ இவங்களுக்கு என்ன நடந்தது, இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன நடந்தது, இவங்க எப்படி அங்கே போனாங்க அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் இவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஃபைனலாக சேஃபாக வந்துட்டாங்க, ஃபேமிலியும் ரிலீவ்டு. சரிப்பா எங்கே போயிருந்தா என்ன, ஃபைனலாக சேஃபாக வந்துட்டாங்களே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியுது, சரத்துக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி செம்ம ஃபீவருங்க. ஃபீவர்னா ஃபீவர், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகும் இல்லையா, ஃபிட்ஸ் வர மாதிரி ஒரு ஃபீவர். இதை பார்த்த உடனே மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் எங்கேயாவது வெளியே போனால் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அதுக்கப்புறம் அவங்க கசின் பிரதர் சிஸ்டர் கிட்டலாம் சொல்கிறாங்க. சரத் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ரூம், அந்த பெரிய ரூம் இருக்குல்ல, அந்த ஸ்வீட் ரூமில் வந்து இருக்கார். அப்பாவும் அம்மாவும் இந்த ஒரு பெட்ரூமில் வந்து இருக்காங்க, அதாவது இன்னொரு ரூம் ஒன்று ஹையர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ரூமில் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு 7 மணி இருக்குங்க, ஈவினிங் 7 மணிக்கு சரத் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம், அதாவது வெளி பக்கம் ஒரு கார்டன், அதுக்கப்புறம் ஒரு ஹில் ஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கார்டன் இடத்துல வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருந்தது. இவருக்கு இன்னொரு ரூம் கனெக்டடாக இருக்கும்ல, இவரோட ஸ்வீட் ரூம் ஒரு மிகப்பெரிய ரூமு. ஸோ இவர் வந்து அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்காரு, பக்கத்தில் இருக்க ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னடா இது தூக்கத்தில் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, ஒருவேளை நந்தினி அண்ட் கசின் பிரதர் சிஸ்டர் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் எழுந்து போய் பார்க்குறாரு. அந்த ரூமில் யாருமே இல்லை, சத்தம் யாரை போட்டது அப்படின்றது இவருக்கு தெரியலைங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கர டெரிஃபைங் ஆக போகுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி காலையில் வந்து இந்த வியூவை பார்த்தோம், அந்த ஒரு மிகப்பெரிய ஜன்னல், கண்ணாடி ஜன்னல் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் போட்டிருந்து, ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வியூ, நைட்டில் எப்படி தான் அந்த வியூ இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா சரண் ஓப்பன் பண்ணி அப்படி எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்த்தா செம்ம வியூ, நைட்லேயே அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்து பார்க்குறாரு, அந்த ஹோட்டலை ஒட்டுற மாதிரி ஒரு சின்ன கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டனில் வந்து ஒரு வெள்ளை கவுன் போட்டு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பெண்மணி, தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய வந்து போட்டு தட்டிக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. என்னடா இது, இந்த கார்டன் வந்து கனெக்டிவிட்டியே இல்லை, காலையிலேருந்து பார்க்குறோம் யாருமே வரல இந்த கார்டனுக்கு, நைட்டில் எப்படி இந்த பொண்ணு வந்து வெளியே நடந்துக்கிட்டு இருக்கு, அதுலேயும் ஏன் நைட் டைமில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கணும், ஒருவேளை இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற பொண்ணு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இவருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபீவர் இல்லையா, சரி நான் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படுக்கிறாருங்க. படுத்ததுக்கப்புறம் அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியில் ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸை வச்சு கர் 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 கர்ன்னு அப்படியே தேய்ச்சா ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து சரத்துக்கு கேட்குதுங்க. பயங்கர இரிட்டேட்டிங், என்னடா இது, எப்படா கண்ணாடியை யாரா தேய்க்கிறது அப்படின்னு சொல்லி வேக வேகமாக நடந்து போய் அங்கே பார்க்குறாரு. பார்த்தா சவுண்டு நின்றுச்சு, கண்ணாடியில் எந்த ஒரு கீறலும் இல்லை. அப்படியே பார்க்குறாரு, கீழே அந்த பொண்ணு நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது, இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்ம மேலே இருக்கோம், 2nd ஃப்ளோரில் இருக்குது ஸ்வீட் ரூமு, இந்த வரைக்கும் ஏறி வர்றதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஏறி வந்தாலும் எப்படி இந்த கண்ணாடி கிளாஸில் யார் கீறி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இவருடைய மனசுக்குள்ளே அப்போ தான் வந்து தோண ஆரம்பிக்குது. சரி இதெல்லாம் யோசிச்சு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம், நம்ம போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்து தூங்குறாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பாருங்க. திரும்பியும் அதே கண்ணாடியில் அந்த கர் 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 கர்ன்னு தேய்க்கிற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. ஒரு மாதிரி அந்த சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கண்ணாடியில் ஒரு காயின் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங் சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பிங் சவுண்டு இருக்குது, கேட்டுகிட்டே இருக்குங்க. இந்த தடவை எழுந்து மெதுவாக நடந்து போகக்கூடாது, ஓடி போய் பார்க்கணும், இல்லைனா போகிறதுக்குள்ளே எவனாவது எகிரி குச்சி எங்கேயாவது எஸ்கேப் போய்டும் சொல்லி ஓடி போய் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரானா அந்த சவுண்டு ஸ்டாப்பு. கண்ணாடியை பார்க்குறாரு, கண்ணாடியில் எந்த ஒரு கீறலும் கிடையாது, அப்படியே இருக்குது. சரி இவருக்கு அந்த பொண்ணு இருக்குதான்ட்டு செக் பண்ணுறதுக்காக இவர் போய் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த கார்டனில் அந்த பொண்ணு இல்லை.
சரி ஓகே நடந்து போயிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் வந்து தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாருங்க. தூக்கத்தை கண்டினியூ பண்ணும்போது திடீர்னு இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இந்த சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்ட உடனே இவருக்கு மனசெல்லாம் அப்படியே படப்படம் நடிச்சுக்குது. ஐயோ என்னடா இது, நம்ம ரூமில் நம்மளை தவிர வேறு யாரோ இருக்காங்க போல இருக்கே, ரொம்ப பயமாக இருக்குது. சரி நம்ம அப்பா அம்மா ரூமுக்கே போயிட்டு கம்முன்னு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராருங்க. வெளியே வந்த உடனே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த ஸ்வீட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோருடைய ஒரு கார்னரில் இருக்குது ஒரு மிகப்பெரிய காரிடார், லென்த்தான ஒரு காரிடார். இவர் அங்கே இருக்கிற லிஃப்ட்டை ஆக்சஸ் பண்ணணுன்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் வந்து நடந்து வரணுங்க. அந்த 100-150 மீட்டர் லென்த்தியான காரிடோருடைய எண்டில் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அந்த உருவம் யாருடைய உருவம் அப்படின்னா வேறு யாரும் கிடையாதுங்க. கீழே கார்டனில் ஒரு பொண்ணு குழந்தைய தோளில் போட்டு தட்டிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி குழந்தைய தோளில் போட்டு தட்டிக்கிட்டே அதே பொண்ணு இப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஒயிட் கலர் கவுன் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே சரி இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் அந்த பொண்ணு ஏதோ ஒரு ரூமில் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவர் முன்னாடி நடந்து போகும்போது அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாருங்க. இவருடைய ஐ கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி மேலே தான் இருக்குது. பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு எங்கேயுமே நடந்து போகாமல் அதே இடத்துல நின்று குழந்தைய அப்படியே தட்டிக்கிட்டே இவரையே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. சொல்லும் போதே பயங்கரமாக புல்லரிக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே இவர் பாதி தூரத்தில் அப்படியே நிற்கிறாரு. நின்ன உடனே என்ன இது, நம்ம பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கோம், அந்த பொண்ணு எங்கேயுமே நடந்து வர மாட்டேங்குது, அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, பயமாக இருக்கே, இது பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே உத்து பார்க்குறாருங்க. உத்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல லைட் வந்து எரியுது. ஏதாவது லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருந்தது மேலே, இப்போ பல்ச்சின்னு லைட் வந்து எரியுதுங்க. லைட் எரிஞ்ச உடனே அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்த்த இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா அந்த பெண்ணுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா பாதி சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அப்படியே ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய முகத்திலிருந்து வடிஞ்சுக்கிட்டே இருந்ததுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு முன்னாடி போகிறதா பின்னாடி ஓடுறதா, பின்னாடி ஓடணுன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 75 மீட்டர் ஓடணும், முன்னாடி போனால் தான் லிஃப்ட் இருக்குது, அம்மா அப்பாவுடைய ரூமுக்கு போக முடியும், என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே பதட்டத்தில் ஃப்ரீஸ் ஆகி நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி சரத்தை வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அப்படி நின்று அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அழுகுதுங்க. குழந்தை அழுத உடனே அந்த பொண்ணு வந்து குழந்தைய அப்படி கையில் எடுக்குது. அது வந்து அது ஒரு ஆன்மா. ஸோ கையில் எடுத்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைய தட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தட்டி கொடுக்குதுங்க. தட்டி கொடுத்த உடனே அழுகிறது நின்றுச்சு. குழந்தை திரும்பியும் தோளில் போட்டு திரும்பியும் தோளில் தட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பொண்ணை வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஆன்மா மேலே ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஆன்மாவும் சரத்தை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு, ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. இவர்னால் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போக முடியல. மனசெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு, கிளம்பி போ, இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இவர்னால் அந்த இடத்துல இருந்து நகரவே முடியல. ஏதோ ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்படியே கட்டி போட்டு அதே இடத்துல நிற்க வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் சரத்துக்கு இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இவர் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் குழந்தை வந்து அழுகுதுங்க. குழந்தை அழுத உடனே அந்த ஆன்மா வந்து அப்படியே குழந்தைய எடுக்குது, திரும்பியும் அப்படியே தட்டி கொடுக்குது. குழந்தை வந்து அதிகமாக அழுக ஆரம்பிக்குது. கோவத்தில் என்ன தெரியுமா பண்ணுது இந்த ஆன்மா, அப்படியே குழந்தைய தரன்னு கிழிச்சு ரத்தமாக ஒழுகுல அந்த ரத்தத்தை வந்து குடிக்குதுங்க. இதை பார்த்த உடனே மனுஷனுக்கு அப்படியே அடிக்கி ஓடுறாரு. குடுகுடுன்னு ஓடி போய் இவரோட ஸ்வீட் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கதவை ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கதவு வேறு லாக்காக இருக்குது. இப்போ அந்த ஆன்மாவை பார்க்குறாரு. அந்த ஆன்மா அப்படியே இவரை நோக்கி சர்வன் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் பயத்தில் இவருடைய பிபிலாம் ரைஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே ஒரு பிளாக் அவுட்டு, கண்ணு ஃபுல்லாக இருந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியாது. பையன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்புல. ஸோ இவர் இந்த மாதிரி இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நந்தினி, அதுக்கப்புறம் அவங்களுடைய கசின் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வராங்க. வந்து பார்த்தா அந்த ஸ்வீட் ரூமுடைய வாசலில் இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பதறி போய் குடுகுடுன்னு ஓடி வந்து இவரை வந்து தூக்குறாங்க. ஸ்வீட் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு மூஞ்சியில் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மூளையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருடைய கைகள் இப்படி வச்சவர் தான் அப்படியே கை ஆடிக்கிட்டே இருக்குது. இவரால் எதுவுமே பேச முடியல. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண் சிமிட்டணும். ஒரு நார்மலான மனிதனாக இருந்தால் கண்ணு சிமிட்டுவாங்க நார்மலாக. ஆனால் இவர் கண்ணே சிமிட்டாமல் ஏதோ ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்காரு.
ஐயோ என்னடா இது ரொம்ப பயமாக இருக்கே, சரி அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் அவருடைய இன்னொரு கசின் பிரதரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, அப்பா அம்மாவுடைய ரூமுக்கு வந்து போகிறாங்க. ரூம் வந்து லாக் பண்ணப்படலை, ரூம் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கால் நீட்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கால் வந்து இந்த மெயின் டோர் இருக்கு இல்லையா, மெயின் டோரை நோக்கி பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே என்டர் ஆன உடனே அவங்க அம்மாவை பார்த்த உடனே நந்தினிக்கு செம்ம ஷாக். ஏன்னா கீழே சரத்து எப்படி கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஒரு போஸ்டரில் அவங்க அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க அம்மாவுடைய கால் இருக்கு இல்லையா, பாதம் வந்து இப்படி நீட்டி இருக்காங்க, பாதம் வந்து இப்படி இருக்குங்க. அந்த பாதம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிழிஞ்சி ரத்தமாக போய்கிட்டு இருக்குங்க அவங்க பாதத்தில். இதை பார்த்த உடனே நந்தினி குடுகுடுன்னு ஓடி போய், அம்மா என்னமாச்சு அப்படின்னு ஏதோ கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா எதுவுமே பதில் சொல்லல, சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியே வந்து ரத்தம் மட்டும் போயிட்டே இருக்குது. ரத்தத்தை தொடச்சி விட்டு, சரி அப்பா எங்கடா, அப்பா காணோம், அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்பா இல்லை. சரி பாத்ரூமில் அவங்க அப்பா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பாத்ரூமில் பார்த்தா அவங்க அப்பாவை யாரோ அடித்து பாத்ரூமில் அப்படியே மயக்கம் படுக்க வச்சு அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, டிஷ்யூ பேப்பர்லாம் அப்படியே வாயில் சொருகி அப்படியே அவங்க அப்பா ஒரு ஓரமாக சொருகிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா என்னடா ஆச்சுன்ட்டு அப்பாவை எழுப்பி வெளியே கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் உடனடியாக 3 பேரையும் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டார். ஆனால் அவங்க அம்மாவும் தம்பியும் நார்மல் ஆகலை. ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி கையை இப்படி வச்சவங்க தான் கையை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாமே கேள்விகள் கேட்குறாங்க, எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் டாக்டர்ஸை பார்க்க மாட்டுறாங்க, பக்கத்தில் இருக்க நந்தினியை பார்க்க மாட்டுறாங்க, மற்ற பசங்களை பார்க்க மாட்டுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை செவுத்தை பார்த்து அப்படியே பயந்து போய் இப்படியே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் செம்ம பயம் ஆகுது. நந்தினி வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது இந்த மாதிரி இருக்கே, சரி அப்பா கிட்ட கேட்கலாம், என்ன தான் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்பா வந்து அடி வாங்கியிருக்காரு, கை காலெலாம் செம்மையாக அடி வாங்கி கண்ணி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கண்ணி போயிருக்குங்க. அப்பா எழுந்து உட்கார்றாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைம்மா, நான் அம்மா வந்தாங்க இல்லையா, செம்ம ஜுரமா அவங்களுக்கு, அந்த பத்தெல்லாம் போட்டு விடுவோம், அந்த மாதிரி பத்தெல்லாம் போட்டு விட்டு நான் வந்து அம்மாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பட்டுன்னு அப்படியே வந்து எழுந்து உட்காந்தாங்க. எழுந்து உட்காந்து திரும்பி என்கிட்ட பஞ்சாபியில் வந்து பேசுகிறாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, பஞ்சாபியில் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா பஞ்சாபியில் பேசுகிறாங்க, நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் பஞ்சாபியோடைய லாங்குவேஜ் வந்து புரியலைனாலும் அது பஞ்சாபி அப்படின்றது எனக்கு தெரியுமா, பஞ்சாபியில் பேசுகிறாங்க, அம்மாவுக்கு வந்து தமிழை தவிர வேறு எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது, எப்படி இவங்க பஞ்சாபியில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன பேசுகிற, யார் நீ, ஏன் இப்படி என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், இல்லை ஹெவியான வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கம்மரா அப்படின்ட்டு வாயில் அடிச்சிட்டாங்கம்மா. வாயில் அடித்ததில் 2 பல்லு உடஞ்சி விழுந்துருச்சுமா, அப்படியே ரத்தம், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் என்ன எங்கேருந்து அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு தெரில, உடம்பு முடியாமல் நடுங்கிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே என்னை தூக்கி டமால்னு பெட்டில் இருந்து கீழே போட்டாங்க, ஓங்கி குத்துனாங்க, என்னுடைய தலையை பிடிச்சி டம்முன்னு செவுத்து மேலே அடித்தாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலமா, அப்படியே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவங்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவங்க அம்மாவுக்கு தமிழை தவிர வேறு எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பஞ்சாபியில் பேசியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம். அவங்க அம்மாவுடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்படி இல்லை, நார்மலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நந்தினி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பொறுமையாக பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. அம்மா அப்படின்றாங்க, பேச மாட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து சைலண்ட்டாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு பட்டுன்னு திரும்பி நந்தினி இப்படி பார்க்குறாங்க. இப்படி பார்த்த உடனே நந்தினிக்கும் பயம், ஏன்னா ஆல்ரெடி அந்த வாட்டர் பாட்டில் மேட்டர்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா. பார்க்குறாங்க, பக்கத்தில் கரெக்டாக வந்து டேபிள் மேலே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. கொய்யால வாட்டர் பாட்டில் இங்கே வைக்கக்கூடாது, வச்சா எடுத்து ஏன் மூஞ்சில் அடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிளை லைட்டாக நோற்றி வச்சுட்டு, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பியும் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபியில் பேசுகிறாங்க. பஞ்சாபியில் பேசின உடனே நந்தினிக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுது, ஆஹா இது ஏதோ மேட்ரு ஆகிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா கிட்ட ஓடி போயிட்டு, அப்பா நீங்கள் சொன்னது உண்மைதான்ப்பா, என்னாச்சுன்னே தெரில, அம்மா பஞ்சாபியில் பேசுகிறாங்க, சரி தம்பிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் அவங்க தம்பி இருக்கார் சரத்தை போய் பார்த்தா, சரத்து இன்னும் அப்படி கையை வச்சவர் தான் அப்படியே இருக்கிறாரு. கையை வச்சு கட ஆடிக்கிட்டு இருக்காரு. டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூங்குறதுக்கான மருந்து வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் வந்து தூங்குறாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப வயலண்ட் ஆகிட்டதுனால அவங்க அம்மாவுக்கும் அதே மாதிரி தூங்குறதுக்கு உண்டான மருந்து கொடுக்குறாங்க. மருந்து போட்ட உடனே அவங்க நல்லா தூங்குறாங்க. தூங்கி முடித்து அவங்க வந்து
கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எழுந்துக்கிறாங்க. எழுந்து அவங்க அம்மா நார்மலாக வந்து பேசுகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஏம்மா அப்பாவை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அப்பா அழுகுறாங்க. ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் எப்பயாவது உங்கள் அப்பாவை அடிப்பேனா, உங்கள் அப்பா எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. அவர் எங்கே அடி வாங்கி நவுத்தி ஓரமாக போய் படுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்த உடனே அவர் பயப்படுறாரு. ஐயால வாட்டர் பாட்டில் எங்கேயாவது இருக்குதா பக்கத்தில் தூக்கி ஓரமாக வைப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பயப்படுறாரு. ஏங்க இல்லைங்க நான் அடிக்கலைங்க, நான் போய் உங்களை அடிப்பேனா, ஏம்மா நீ இப்படி தாம்மா சொல்கிற, என்னை புரட்டி தூக்கி போட்டு ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி தூக்கி டமால்னெல்லாம் கீழே போட்டு எகிரிய நெஞ்சு மேலெல்லாம் உட்காந்தியம்மா பயமாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சால்வ் ஆகுறாங்க. எல்லாருமே வந்து செட்டில் ஆகுறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து பேக் டு ஃபார்ம் அவங்க அம்மாவாகவே இருக்காங்க. சரி சரத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரத்தை போய் பார்க்குறாங்க. சரத்துமே தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவருமே கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது எதுவுமே நேச்சுரலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரையும் வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மந்திரிச்செல்லாம் விடுவாங்களே, அந்த மாதிரி மந்திரிச்செல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த கோயிலே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. யார் சரத்தும் அவங்க அம்மாவும் கோயிலில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. விழுந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டாங்கப்பா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஹோட்டல் ரூமுக்கு போன உடனே அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சார் அந்த ஸ்வீட் ரூம் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, ஸ்வீட் ரூம் மட்டும் லாக் பண்ணிவிட்டு உங்களை வேறு ஒரு ரூமில் நாங்கள் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுமே எதுவுமே கேட்கல. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, நம்ம நல்லா தான் இருந்தோம், நம்ம ஹஸ்பண்டை நம்ம தான் அடிச்சிருக்கோம், ஆனால் ஏன் அடித்தோம் தெரியல, நம்மளுக்கே அப்படி ஆச்சு. சரத் எதை பார்த்து பயந்தான், அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், ஆனால் ஏதோ ஒன்று பார்த்து பயந்துருக்கான். நம்மளுக்கும் சரத்துக்கும் நடந்த விஷயங்கள் ஒன்று தான் நடந்திருக்கு, ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல. எனக்கு என்ன நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த ரூமில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஸோ இதை பற்றி யாருக்கிட்டே அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு தமிழ் தானே தெரியும். அங்கே ஹோட்டலில் வந்து யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்களா ஹோட்டல் ஸ்டாஃபில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு லேடி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும், ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி, அவங்களுக்கு மட்டும் தமிழ் வந்து தெரியுங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு என்னம்மா நடந்தது இந்த ஹோட்டலில் அப்படின்லாம் கேட்குறாங்க. சொல்லலை. அடுத்த 3 நாட்கள் இவங்க மணாலியில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதே ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து போய் சுற்றி பார்க்க போகும்போது அந்த லேடி கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இல்லை எதுவும் நடக்கலை அந்த லேடி வந்து அப்படியே சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலாக 3வது நாள் இவங்க கிளம்ப வேண்டிய நாள். செக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அந்த லேடி கிட்ட திரும்பி அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா நடந்தது இந்த ஹோட்டலில், சொல்லுமா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏன் அந்த ஸ்வீட் ரூம் வந்து இப்போது ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்புனாங்க, ஆனால் அந்த ஸ்வீட் ரூம் வந்து காலியாக தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த லேடி அவங்க அம்மாவை தனியாக கூப்பிட்டு போய், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த விஷயத்தை தயவுசெய்து வெளியே மட்டும் சொல்லிடாதீங்க, வெளியே சொன்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க. சரிம்மா சொல்லுமா என்னம்மா நடந்தது அப்படின்னும் போது, பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் வந்து ஒரு வெள்ளைக்காரன் கட்டி வச்சவன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா விட்டு காலி பண்ணி போவாங்க இல்லையா, இந்தியா விட்டு காலி பண்ணி போகும்போது எல்லா அசெட், அதாவது அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே சொற்ப விலைகளுக்கு வந்து இந்தியன்ஸுக்கே சேல் பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல இருக்க பிரிட்டிஷர்ஸு. அப்படி தான் இந்த பிளேஸோடைய ஓனர் வந்து ஒரு இந்தியனுக்கு இதை வந்து விற்றுருக்காரு. விற்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஊர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மணாலி இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சது, என் ஒய்ஃப் வந்து இந்தியா விட்டு வரவே மாட்டேன்னாங்க, ஆனால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நாங்கள் போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கிளம்பி போகிறோம், இந்த ஊருக்கு திரும்பி அடிக்கடி வருவோம், வெக்கேஷனுக்காக வருவோம், இந்த ஹோட்டலில் அந்த ஸ்வீட் ரூம் இருக்கு இல்லையா, அது மட்டும் யாரும் வாடகைக்கு கொடுக்காதீங்க, ஒரு 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எங்களுக்கு கொடுங்க, எங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பி போயிருக்காருங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு பையன் பிறந்திருக்காப்புல, அவங்க பையனுடைய ஃபேமிலி வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரன் பிறந்து பேரனுடைய ஃபேமிலியாக வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேரை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி வெக்கேஷனுக்கெல்லாம் வந்து அதே ஒரு ஸ்வீட் ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்களாம். ஸ்டே பண்ணால் ஃப்ரீ தான், அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, ஏன்னா அவங்களுடைய ஓன் ரூம் அது. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, பேரன் வந்து வந்திருக்கான், வரும்போது ஒரு பஞ்சாபி பொண்ணை பார்த்து லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கிலாண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு அடுத்த தடவை அந்த பொண்ணு கூட வந்திருக்கான். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுங்க, அதாவது ஒரு 4-5 மாதம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு கூடயே வந்திருக்கான், கூட வந்துட்டு அந்த ஹோட்டல் ஸ்வீட் ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கான். அப்படியே 2 பேரும் வந்து ஜாலியாக ஊரை சுற்றி இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு தெரில, மர்மமான முறையில் அந்த பையன் வந்து நைட்டு 10:30 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவன் கிளம்பி ஹோட்டல்லேருந்து வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை, அவன் வந்து கிளம்பி இங்கிலாண்டுக்கு போயிடுறான்.
இவங்களுக்கு தெரியாது ஹோட்டல் பீப்புளுக்கு வந்து எங்கேயோ வெளியே தான் போயிருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க இருக்காங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகியும் ஹோட்டல் ரூம் வந்து ஓப்பனே ஆகலை. என்னன்னா இது ஹோட்டல் ரூம் ஓப்பனே ஆகலை, அவருமே திரும்பி வரல, இந்த லேடி ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு கூட வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை வந்து ஓப்பன் ஆகலை, உள்ளேருந்து லாக் பண்ணப்பட்ட நிலையில் இருக்குது. சரி உள்ளே கன்ஃபார்மாக ஆள் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு டூப்ளிகேட் கீ வந்துருக்கும். ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட டூப்ளிகேட் கீயை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இந்த லேடி, அந்த பஞ்சாபி லேடி இருக்காங்க இல்லையா, ஒயிட் கலர் கவுனில் தான் இருக்காங்க, தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அவங்கள வந்து யாரோ அடித்தா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் மார்க்கு, கையிலலாம் மார்க்கு. அவங்களுடைய பாடியை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும்போது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அவங்க ஆக்சுவலாக தூக்கு மாட்டி இறந்து போகல, அவங்கள வந்து அடித்து கொலை பண்ணியிருக்காங்க, அடித்து சாவடிச்சிருக்காங்க. சாவடிச்சுட்டு அவங்கள வந்து அதை ஹைடு பண்ணுறதுக்காக தூக்கு மாட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரூமில் யாராவது தங்கினாங்களோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஸ்வீட் ரூமில் தங்குறவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருந்ததுங்க. அதனால் இந்த ஸ்வீட் ரூம் யாருக்குமே கொடுக்காமலே இருந்தோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி இங்கே வந்திருக்கீங்க, வேறு எந்த ஒரு ரூமுமே கிடைக்கல அப்படின்றதுக்காக ஹோட்டல் பீப்புள் வந்து அந்த ஸ்வீட் ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது அவங்க கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் கதைகள் கிடையாது, உண்மையான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் தான் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்வீட் ரூமை காலி பண்ணி திரும்பியும் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தயவுசெய்து இது வேறு யார்கிட்டையும் சொல்லிவிட்டு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு வேறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நந்தினி கிட்ட சொல்லியிருக்காங்க. நந்தினி இந்த மேட்டரை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை சந்திச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுவேன், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.